சென்சார் போர்டில் அப்ரூவல் ஆகலை, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதனால் ஜனநாயகன் வரல. இது இருந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சது. சில இடங்களில் வன்முறை இருக்குது, சில இடங்களில் கொஞ்சம் வேர்டிங்ஸ் வல்கராக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். சண்டை காட்சிகள் ரொம்ப வன்முறையாக இருக்குது, இல்லை ரொம்ப அடல்ட்ரி இருக்கிற கண்டென்ட் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தனது தாய் தந்தையருடன் பாதுகாப்புடன் அந்த படத்தை பார்ப்பதற்கு கொடுப்பது தான் U/A, அன்ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் பேரண்டல் கண்ட்ரோல். அதுதான் U/A. நார்மலாக ஒரு படம் எடுத்துட்டு கொடுக்கணும்னாக்கா ஒரு சென்சார் போர்டுக்கு ஒரு கால வரையறை இருக்குது. நீங்கள் 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு அது சரி வராது. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்களை டென்ஷன் பண்ணுறதுனால சட்டப்படி எவ்வளோ டைம் எடுக்குமோ அதை தான் பார்த்து கொடுப்போம். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். வருதுன்னாங்க, வரலைன்னாங்க, வந்துட்டேன் பாருன்னாங்க. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஜனநாயகன் மூவி பற்றி தாங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக இன்று இந்த ரெக்கார்ட் பண்ணுற டேட் என்று 9/1/2026 இன்றுக்கு அது ரிலீஸ் இருக்கணும். அந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆக முடியல. இதனால் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அப்பீல் போயிருக்காங்க. தீர்ப்பு வந்தால் தான் சென்சார் சர்டிஃபிகேட் அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பல தேட்டரில் புக் பண்ண காசெல்லாம் ரீஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையிலேயும் சில தேட்டருங்க கொடுத்துட்டாங்க. எதனால் ஜனநாயகன் இன்னைக்கு வர முடியல, அதை பற்றி பேசலான்னா இந்த காணொலி. சென்சார் போர்டில் அப்ரூவல் ஆகலை, சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அதனால் ஜனநாயகன் வரல. இது இருந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சது. முதல்ல சென்சார் போர்டுனா என்ன அப்படின்றது நமக்கு புரியணுங்க. சென்சார் போர்டு அப்படிங்கிறது என்னன்னா, சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952. இந்த ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் இயர் அதுதான் 52. நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். 1952 இந்த சினிமாவங்களெல்லாம் ஏகப்பட்டது என்னென்னமோ எடுக்கிறாங்க, அதெல்லாம் நெறிமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சினிமோட்டோகிராஃப் ஆக்ட். இந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் 1952 தான் இந்த சென்சார் போர்டு அப்படிங்கிறது வருது. இந்த போர்டு அப்படின்றது என்னன்னாக்கா, அதில் சில கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க. ரீஜனல் ஆஃபீஸர் அப்படின்றவர் தான் அதில் சேர்மேனாக இருப்பார். ரீஜனல் ஆஃபீஸர் ப்ளஸ் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்சார் ஒரு படம் எடுத்து உள்ளே போகுதுனாக்கா இந்த 4 பேர் பார்ப்பாங்க. 1+4 5 பேர் முதல்ல அந்த படத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் சில குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில இடங்களில் வன்முறை இருக்குது, சில இடங்களில் கொஞ்சம் வேர்டிங்ஸ் வல்கராக இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். சண்டை காட்சிகள் ரொம்ப வன்முறையாக இருக்குது, இல்லை ரொம்ப அடல்ட்ரி இருக்கிற கண்டென்ட் மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சில இதெல்லாம் சொல்லுவாங்க. 5 பேர் கொண்ட இந்த குழுவில் 2 பேர் மேல் இருப்பாங்க, 2 பேர் ஃபீமேல் இருப்பாங்க. இவங்க ப்ளஸ் அந்த ரீஜனல் ஆஃபீஸர் மொத்தம் 5 பேரும் சேர்ந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஃபார்ம் 8, ரோமன் லெட்டர் 8ல் அந்த ஃபார்ம் யூஸ்வலாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் அவங்க இதெல்லாம் கரெக்ஷன் இருக்குது, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே எழுதுவாங்க. மெயினாக இந்த 4 பேர் எழுதுவாங்க. அவர் ரிவ்யூ ஆஃபீஸர் தான் ரீஜனல் ஆஃபீஸர். எழுதி அந்த சினிமா எடுத்தவர்கள் கிட்ட அதை சொல்லுவாங்க. சொல்லும்போது இந்த கரெக்ஷன் பண்ணி கொடுங்கன்னா அந்த சினிமா எடுத்த ப்ரொடியூசர் அதை எடிட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி அலைன் பண்ணி திரும்ப கொடுப்பாரு. சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கனாக்கா உடனே சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. இவங்க சாட்டிஸ்ஃபை ஆகலைனாக்கா இதில் இன்னும் சில கண்டென்ட் இருக்குது, பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு வாங்க. சப்போஸ் ஒரு 40 இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி ரீமேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா இவங்க சொல்லுவாங்க. இவங்களால முடியலன்னா அந்த செகண்டரி போர்டுக்கு அனுப்புவாங்க. செகண்டரி போர்டு எப்படி இருக்கும்னாக்கா அது 9 மெம்பர்கள் கொண்ட குழுவாக இருக்கும். 9 மெம்பர்களில் யாருனாக்கா ஒருத்தர் ரீஜனல் சேர்பர்சன், அதாவது ரீஜனல் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அவரு கீழே 8 மெம்பர் இருப்பாங்க. 4 மேல் 4 ஃபீமேல், இப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. மொத்தம் 9 பேர் திரும்ப அதை ரிவ்யூ பண்ணி அந்த சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதில் அதாவது இது ரீஜனல் லெவல், மாநில அளவில் நடக்கின்ற ஒரு சென்சார் பற்றி சொல்கிறேன். இது ஓவரால் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்டாக இருந்தாலும் மாநில லெவலில் இதை சென்சார் பண்ணி கொடுப்பாங்க. இதில் சில வார்த்தைகள் இல்லை சில காட்சிகள் இவர்களுக்கு தெரியாது. இவங்க நார்மல் பீப்புளாக இருப்பாங்க, ஒரு சினிமாவில் இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, பொலிட்டிக்கலாக இருப்பாங்க, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரவங்க தான் இந்த சென்சார் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சில இராணுவ ரகசியங்கள் இல்லை இராணுவ தகவல்கள் அதை பற்றி படம் எடுத்திருந்தாலோ அல்லது மதம் சார்ந்து சில கருத்துக்களை சொல்லியிருந்தாலோ இவங்களால் அதை கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னாக்கா எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படின்றத அனுப்புவாங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எங்கே இருக்குன்னா அதுதான் பாம்பேக்கு போகும், ஃபைனல் ரிவ்யூ.
அங்கே ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இதுதான் நார்மல் ப்ரொசீஜர். இங்கே ரீஜனலே வாங்கிட்டோம்னாக்கா வெல் அண்ட் குட் சீக்கிரம் முடிஞ்சிடும், இல்லை அங்கே போச்சுனாக்கா கொஞ்சம் லேட் ஆகும். இது உள்ளே போகும்போது ஒரு சென்சார் படம் போடும்போது சென்சாருக்கு நான் அப்ளை பண்ணாக்கா ஒரு 7 நாள் குறைஞ்சபட்சம் ஆகும். அதுக்கப்புறமா அந்த ரிவ்யூ போச்சுனாக்கா இந்த செகண்ட் போர்டில் இருந்தாக்கா ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே சொல்லிடுவாங்க. அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் போது பாருங்கள், செக்ஷன் 37, அதுதான் இந்த இல்லை மெயினாக இந்த கேஸ் நடக்கிறதே அதில் தான் இருக்கும். ரூல் 37ல் போச்சுனாக்கா அது வந்து டைம் ஃப்ரேம் கிடையாது, எவ்வளோ நாள் அவங்க எடுத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கொடுப்பாங்கன்றதை பொறுத்து தான் படம் ரிலீஸ் ஆகிறத பற்றி முடிவெடுப்பாங்க. சரி, இது ஒரு சென்சார் போர்டை பற்றி சொன்னேன். அது என்ன, அது சர்டிஃபிகேட், அது நான் என்ன U/A போடுறாங்களே அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, யூன்னு ஒரு சர்டிஃபிகேட் ஒரு படம் வாங்கிடுச்சுனாக்கா அது வந்து யூனிவர்சல், சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவர் வரைக்கும் யார் வேணா அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்றது தான் யூனிவர்சல். யூன்ற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. U/A அப்படின்றது என்னன்னாக்கா அன்ரெஸ்ட்ரிக்டட், நீங்கள் பார்க்கலாம், ஆனால் பேரண்டோட தான் பார்க்கணும். 12 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் தனது தாய் தந்தையருடன் பாதுகாப்புடன் அந்த படத்தை பார்ப்பதற்கு கொடுப்பது தான் U/A, அன்ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் பேரண்டல் கண்ட்ரோல், அதுதான் U/A. மூணாவது ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏ சர்டிஃபிகேட்னா அடல்ட்ஸ் ஒன்லி, அதாவது 18 இயர்ஸ் அண்ட் அபோவ் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இந்த 3 தான் நார்மலாக இருக்கும். இதையும் தாண்டி எஸ் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. அந்த எஸ் சர்டிஃபிகேட் போட்டு வாங்கினா அது என்னென்னா ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ், அதாவது சில ஸ்பெசிஃபிக் பீப்புள் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். அதாவது ஒரு சயின்டிஸ்டோ இல்லை ஒரு டாக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்னு கொடுக்குறது தான் எஸ் சர்டிஃபிகேட். சரி, அது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம். இப்போது யூஸ்வலாக இருக்கிறது UA or A. இந்த சர்டிஃபிகேட்காக இவங்க கொடுக்கல அப்படின்னு ரீஜனலில் இந்த காரணத்தை சொல்லி, இல்லை எங்களுக்கு வந்து சில தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள், இதை நாங்கள் ரிவ்யூ கமிட்டிக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு இவங்க சொன்னவுடன் என்ன ஆகுதுனாக்கா, படக்குழு ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் ஆஃப் மேனமஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி நாங்கள் வந்து படத்தை 9ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த படத்தை நாங்கள் எடுத்துட்டோம், அதனால் தயவு செய்து எங்களுக்கு இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்கள், தீர்ப்பு கொடுங்கள், சென்சார் போர்டுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாக்கா நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தீர்ப்பை, அந்த கேஸை படிச்சுட்டு ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கனாக்கா, நார்மலாக ஒரு படம் எடுத்துட்டு கொடுக்கணும்னாக்கா ஒரு சென்சார் போர்டுக்கு ஒரு கால வரையறை இருக்குது. நீங்கள் 9ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா எங்களுக்கு அது சரி வராது. நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்சார் போர்டுன்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து எங்களை வந்து டென்ஷன் பண்ணுறதுனால சட்டப்படி எவ்வளோ டைம் எடுக்குமோ அதை தான் பார்த்து கொடுப்போம்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரும்போது நீதியரசர் திருமதி ஆஷா அவர்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இன்னைக்கு காலையில் 9:01 அன்னைக்கு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படம் இருக்குது, சென்சார் போர்டை பார்த்துட்டு நான் எல்லாம் அனலைஸ் பண்ணியிருக்கோம், இந்த படத்துக்கு ஒரு UA சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலான்றது ஒரு கருத்தாக பண்ணிக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டர் மேலே இமிடியேட்டாக இந்த சென்சார் போர்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்பீல் போகிறாங்க. அப்பீல் போகிறாங்கன்னா எங்கே போவாங்க, சேம் ஹைகோர்ட்டில் பெஞ்ச் இருக்குது. இவங்க சிங்கிள் பெஞ்சில் கொடுக்கின்ற நீதிபதியின் தீர்ப்புக்கு மேலே டபுள் பெஞ்சு 2 நீதிபதிகள் அமர்வு கிட்ட அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனோன்னே அங்கே என்ன சொல்கிறாங்க, டீட்டெயில்டாக நீங்கள் அந்த அமர்வு அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு எடுத்துக்கொண்டு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போகுதுங்க. தமிழ்நாட்டின் மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியும் மற்றொரு நீதிபதியும் இருக்கின்ற அமர்வில் அந்த கேஸை அப்பீலுக்கு கொண்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் பரிசீலிக்கின்றோம், ஆனால் எங்களுக்கு ப்ராப்பராக அஃபிடவிட் போட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறுத்தி வைக்கல, இது ப்ரொசீஜர். இதில் போனதுக்கு அப்புறமா சென்சார் போர்டு தன்னுடைய தரப்பு வாதத்தை சொல்லுவாங்க. அதே மாதிரி படக்குழுவினர் அவர்களுடைய தரப்பு வாதத்தை சொல்லிட்டு 2 பேருடைய வாதத்தையும் கேட்டு ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமா இதில் ஒரு தீர்ப்பு அவங்க கொடுப்பாங்க. இது நடுவில் ஏன் இவ்வளோ நெருக்கடி வந்ததுனாக்கா, இவங்க கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் ஜனநாயகனுடைய படத்தை சென்சாருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் லீவ் வந்துச்சுங்களா, கோர்ட்டும் கொஞ்சம் லீவு, அந்த சென்சார் போர்ட்லேயும் சில லீவுகள் இருக்கும். அவங்களும்
லீவுக்கு போயிட்டு வரணும் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மறுபடியும் இவங்க 1ஆம் தேதி 2ஆம் தேதி பார்த்துட்டு 5ஆம் தேதி திரும்ப போய் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா ரிவ்யூ போகிறோன்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் முடியாமல் பாம்பேயில் போயிட்டு செகண்ட் ரிவ்யூ போயிருந்தால் ஒரு வேளை சான்ஸ் இருக்குது இந்த சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சென்சார் போர்டு மேலேயே கேஸ் போட்டதுனால சென்சார் போர்டும் கொஞ்சம் அவங்களுடைய இதை சொல்லணும் இல்லைங்களா, எங்களுக்கும் எவ்வளோ பவருக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க இது இருக்கிறாங்க. இதனால் சொல்லி ஒரு சின்ன ஈகோவில் தான் இந்த வார் நடந்துட்டு இருக்கு. அதனால் ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் 9th அன்னைக்கு ஆகவில்லை. இது இன்னும் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 12ஆம் தேதி ஒரு நாள் தான் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறமா திங்கக்கிழமைக்கு அப்புறமா கண்டினியூஸ் ஹாலிடேஸ், பொங்கல் ஹாலிடேஸ் வந்துடும். ஹாலிடேஸுக்கு அப்புறம் தான் திரும்ப கோர்ட்டு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், ஹைகோர்ட்டு. அப்போ இந்த கேஸை அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்கன்னும் போது அதுக்கப்புறமா ஆர்குமெண்ட் நடந்து தீர்ப்பு ஆகி இவங்களுக்கு படக்குழுவினருக்கு ஃபேவரபுளாக வந்ததுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும். அப்படி ஃபேவரபுளாக வந்தாலும் அங்கே சென்சார் போர்டு திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவதற்கான சான்சஸும் இருக்குது. அப்படி போனாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் இந்த ஜனநாயகன் பொங்கலுக்கு முன் ரிலீஸ் ஆவதற்கு சான்ஸே இல்லை என்பது தெளிவாக புரிகின்றது. ஸோ ஜனங்க விஜயின் ரசிகர்கள் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இது நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இந்த பொங்கல் ஜனநாயகன் இல்லாமல் தான் நம்ம கொண்டாட வேண்டியிருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் லீவுக்கு அப்புறமா தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா நல்ல பிரம்மாண்டமாக ஜனநாயகன் ரிலீஸ் ஆக தான் போகுது, ஆகாமல் இருக்க போகிறதில்ல, எல்லாரும் பார்க்க தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.